ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கோப்பா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் கோப்பையை சிலி அணி கைப்பற்றி விட்டதாக சொல்லுகிறார். கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றால் கோப்பையை கைப்பற்ற வேண்டியதுதான் விதி. கால்பந்தை கால் பற்றியதாக இதுவரைக்கும் வரலாறு எழுதப்படவில்லை. கோப்பையை கைப்பற்றலாம், ஆனால் பந்தை கைப்பற்ற முடியுமா? பந்தை பந்தாவாக கைப்பற்றி கோல் போடுவதற்கு கால்பந்து விதி அனுமதிப்பதில்லை. தப்பி தவறி பந்தின் மேல் கைப்பட்டு விட்டால் உடனே மஞ்சள் அட்டையை காட்டிவிடும். விளையாட்டில் 2 மஞ்சள் அட்டையை வாங்கினால் மைதானத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும். அதே போல் தொழிலில் நஷ்டம் அடைந்து மஞ்சள் கடிதாசி வாங்கினால் திவாலாகிவிட வேண்டும். அப்படி திவாலாகும் அளவுக்கு தில் இல்லை என்றால் வெளிநாட்டுக்கு விமானத்தை பிடித்து தப்பிவிட வேண்டும். ஆனால் அரசியலில் இது போன்ற மஞ்சள் கடிதாசி அல்லது மஞ்சள் அட்டை காட்டும் வழக்கத்தை ஏன் கையாளக்கூடாது? இதுதான் இடிதாங்கியின் கேள்வி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் விதிகளுக்கு மாறாக செயல்பட்டால் உடனே மஞ்சள் அட்டையோ அல்லது சிவப்பு அட்டையோ காட்டி வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்ற கோரிக்கையை இடிதாங்கி முன்வைக்கிறார். அதாவது தீர்ப்பளித்த மகேசன் மஞ்சள் கடிதாசியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டான் என்று ஊளையிட்டு உரத்து சொல்ல வேண்டும். அந்த பயம் இருந்தால்தான் இடிதாங்கியாக இருந்தால் கூட தன் கடமையை கனகச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற பயம். தொழிலதிபர்கள் தப்பு செய்தால் விமானத்தின் புறவாசல் வழியாக முகத்தை மறைத்துவிட்டு ஓடிவிடலாம். அதே போல விளையாட்டில் கண்ணா பின்னாவென்று விளையாடியவர்களும் விமானத்தில் தப்பி ஓடிவிடலாம். அது என்னவோ தெரியவில்லை, தப்பி ஓடுபவர்கள் எல்லோரும் லண்டனிலேயே லேண்ட் ஆகிறார். இப்படி எல்லோரும் லண்டனிலேயே போய் இறங்க தொடங்கினால் உண்மையிலேயே ஒரு நாள் லண்டன் பிரிட்ஜ் ஃபாலிங் டவுன் ஆகும் என்று எச்சரிக்கை வருகிறது. சரி, விஷயத்துக்கு வருகிறேன். ஆக விளையாட்டுக்கு பயன்படுத்தும் மஞ்சள் மற்றும் சிவப்பு அட்டைகளை பயன்படுத்துவதாக இருந்தால் அதற்கான நடுவர்களை முதலில் தேர்வு செய்ய வேண்டி இருக்கிறது. அதாவது கால்பந்து விளையாட்டுக்கு ரெஃபரி இருப்பதை போல அரசியல் ஆடுகளத்துக்கும் ஒரு ரெஃபரி நியமிக்க வேண்டும். அவர்கள்தான் அரசியல்வாதிகள் போகும் இடத்தில் எல்லாம் ஓடி ஓடி மோப்பம் பிடித்து கண்காணிக்க வேண்டும். தவறு எங்கு நடக்கிறது என்று வாயில் வைத்த விசிலை எடுக்காமல் ஓடி ஓடி ஊத. தேவையான நேரத்தில் ஊதவில்லை என்றால் ஊழல் ஊதி பெருத்துவிடும் என்பதை அறிந்து சரியான நேரத்தில் ஊதி தப்பானவர்களை அடையாளம் காட்ட வேண்டும். அப்படி ஒரு தருணம் வந்தால்தான் இடிதாங்கியை போன்றவர்கள் அரசியலில் குதித்து குப்பை கொட்ட முடியும் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.